குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30. ஸோ இது எங்களோட ரைடில் டே 3. இன்றைக்கி வாகமானில் இருக்கோம். ஸ்லோட் கபானா ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். இது வாகமான் ஃபுல்லாமே செம்ம ரெயினுங்க. ஸோ அதனால் என்னோடய கோப்ரோ ஹெல்மெட்டில் மாட்டி லாக் பண்ண முடியல. ஃபஸ்ட் ரீசன் லாக் பண்ணாததுக்கு மழை ரீசன். ரெண்டாவது என் பைக் வந்து அடிக்கடி நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ அது இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அது என்ன பிரச்சனைன்னு இன்னும் தெரியல. ஏதோ ஏர் ஃபில்டரில் தண்ணி இறங்கியிருக்குன்றாங்க. மெக்கானிக் அவைலபிளாக இல்லை. அதனால் நாங்களும் அங்கங்கே நின்று வண்டியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகே வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஸ்டேவும் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ஸ்டே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஃப்ரேம் கிடையாது, யூ ஃப்ரேம் மாதிரி இருக்குது. ஒரு 3 பேர் தங்கலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சுற்றி ட்ரீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நான் வெளியில் போய் யூ எப்படி காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டே. கம்ஃபர்டபுளாக ஒரு 3 பேர் தூங்கலாம். ஸோ மொத்தம் 12 பேர்ன்றதுனால இது மாதிரி நாங்கள் ஒரு 4 புக் பண்ணோம். 3 பேர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். குட் மார்னிங். ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. சின்னதாக இது ஒரு வாட்ச் டவர் மாதிரி. எங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா உட்காந்து ஃபன் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இடம் பாருங்கள். ஃபுல் மிஸ்ட்டு, எதுவுமே தெரியல, கம்ப்ளீட்டாக தெரில. செம ரெயினுங்க, சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்டே. இங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டே இருக்குது ப்ரோ. அது ஒரு ஏ ஃப்ரேம். மேலேயும் நிறைய ஸ்டேஸ் இருக்குது. இந்த ஸ்டேயோட லொக்கேஷன் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கீழே போடுறேன். ஒரு ஆளுக்கு வந்து 1800 per டேக்கு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் 11 o'clock நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கணும். பாய்ஸ் இங்கே வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்திபன்லாம் வந்து அப்படியே வியூ பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டாரு. குளிர் நடிகை வியூ பாயிண்ட். டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க கைஸ் சாப்பிடலாம். ஸோ காய்ஸ் ஃபைனலி வாகமான்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வண்டி இன்னும் பஞ்சாயத்தில் தான் இருக்குது. திடீர்னு அடைக்குது, ஆஃப் ஆகுது. ஸோ தெரியல நாம் மான்குளம் ரீச் பண்ணுவோமா என்னென்னு. ஸோ காய்ஸ் ரெயின் ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுலேருந்து ரெயின் தான் இங்கே, செம்ம ரெயின். ஸோ என்னால் எவ்வளோ நேரம் விலாக் எடுக்க முடியும் தெரியவில்லை. முடிஞ்ச அளவு நான் எடுக்கிறேன். என்னடா இந்த ட்ரிப் இப்படி ஆகி போச்சு. பாருங்க, ஃபுல் மிஸ்ட் அண்ட் ரெயின். மூணாறு போகுது. இந்த வாகமானை தாண்டுற வரைக்கும் நமக்கு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மூணாறுலேயே அது மழை இல்லாமல் இருக்கணும். பார்க்கலாம் எப்படி இருக்குது மூணாறுன்னு. ஸோ நேற்று வண்டியும் பிரச்சனை, மழையும் ஹெவி ரெயினுங்க. அதனால் வந்து அதிரப்பள்ளியிலேருந்து வாகமான் அந்த ரூட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் என்னால் மோட்டோ விலாகிங்கில் காட்ட முடியல. பாதி வண்டி போன டிப்ரெஷனில் இருந்ததுனாலையும், மீதி வந்து மழை ஹெவி ரெயின்றதுனாலையும் லாக் பண்ண முடியல. நானும் ஒரு ட்ரீமோடு தான் வந்தேங்க. 4 டேஸும் ஒரு 5 எபிசோடாக போடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வேறு. சரி ஓகே, ட்ராவலில் இதெல்லாம் நடக்கும், பரவாயில்லை. நம்ம இன்னொரு ட்ரிப்பில் வண்டியெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு கண்டினியூவாக எபிசோடு மாதிரி போடலாம். இது எத்தனை நாள் போட முடியும்னு தெரில, பட் போடலாம். பட் நைட்டு வந்து ரோடு சூப்பராக இருந்துச்சுங்க. ரோடு சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை, ஃபுல்லாக மிஸ்ட்டு, விசிபிலிட்டியே இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டோம். 11 o'clock வந்தோம்.
ஸோ வாகமான் வேறு மாதிரி இருந்துச்சு நைட்டு வரும்போது. நைட்டு காட்ட முடியல, அதனால தான் காலையில் கோபுரம் ஆன் பண்ணி மாட்டிட்டேன். பரவாயில்ல, மைக் அடாப்டர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மாட்டிட்டேன். அடாப்பன் ப்ரோ. பார்த்தீங்களா, இது மாதிரி தான் ஆஃப் ஆகுதுங்க அடிக்கடி, என்னன்னே தெரில. பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு போயே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறதுனால ஏன் நின்னாங்கன்னு தெரியலையே. சுபாஷ் ப்ரோ, இது ஓட்டுறீங்களா? ஆஃப் ஆகிட்டே இருக்கு ப்ரோ. நான் வேணா கீழே சிட்டியில் பார்த்துட்டு வரட்டுமா மெக்கானிக்கில்? ஆ, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துக்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஓட்டிடுவீங்க, இப்படி எடுத்துகிட்டு போகிறது ரிஸ்க்கு தானே, அதுக்கு சொல்கிறேன். நல்ல மெக்கானிக் ஷாப் வந்தால் நிப்பாட்டுங்க, ஓகேவா? மூவ் ஆயிடாதீங்க. ராஜேஷ் ப்ரோ வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது சரி பண்ணுறதுக்காக வந்துடுவோம். வண்டி ரெடி ஆகிட்டோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம். கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்கா இல்லை நிறையாவா? தெரில என்ன ஆயிடுச்சுன்னு இப்போது டாக்டர் செக் பண்ணிருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். வண்டி நீ ஏன்டா சரி வண்டி ஆன் ஆகலை, நான் என் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடா பண்ணலாம், இங்கே விட்டு வந்துடலாம். அவன் கதையை சேர்த்து சொல்கிறான், செயின் டைட் பண்ணுன்ட்டு. செயின் டைட் பண்ணுவோம், செயின் லூப்பில் ஒரு வழியாக நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. சரி, கட்டப்பனா அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிச்சி வண்டியை ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் ஒன்று மட்டும் தான் வண்டிக்கு பண்ண வேண்டியிருக்குது. ஃபியூல் டேங்கில் இருக்க ஃபில்டரில் வந்து கொஞ்சம் பிளாக்கேஜ் இருக்குது, கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் போய் இருக்குதான். ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணணும். அது இப்போ பண்ண முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் சென்னை வரைக்கும் போயிட்டு சென்னையில் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. வண்டி இதுக்கப்புறம் ஆஃப் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டி ரெடி, இதுக்கப்புறம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக. ஸோ சூப்பராக பார்த்தாங்க அந்த கடை, கட்டப்பனா பைக்கர் ஸ்லாப் அந்த கடை பேர். நான் உங்களுக்கு டே இரா ஏறா பார்த்தி பேலன்ஸ் பண்ண முடியல, இப்படியா அப்படியான்னு கண்டுபிடிச்சு ஒன்றும் இல்லை இப்படி தான் விழுந்துட்டேன். கால் ஸ்லிப் இதுவே பண்ண முடியல. கொஞ்சம் நடுவில் ஒன்றும் இல்லை ஏதோ அடிலாம் போடல, தூசி தான். ஸோ ஹேர்பின் பண்ணுதாங்க, ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் அவனும் பண்ணிட்டான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்துட்டான். ஒன்றும் ஆகலை, அவனுக்கும் ஒன்றும் ஆகலை, வண்டிக்கும் ஒன்றும் ஆகலை, நல்ல வேலை. ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் நடந்துருச்சுங்க, எனக்கும் நடந்திருக்கு, இந்த ட்ரிப்பில் இருக்க எல்லாருக்குமே நடந்திருக்குது. பட் அதுலேருந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம டீம்லேயே ஆனந்துக்கு வால்பாறை வரும்போது இப்படி தான் ஆச்சு, கீழே போட்டான். பட் அவனுக்கு கிளச் லிவர் மட்டும் பாதி உடஞ்சிருச்சு. பாதி உடஞ்சதுனால பிரச்சனை கிடையாது, வண்டி மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா மீதி வச்சு தான் இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறான். கிளச் லிவர் கூட நாங்கள் இன்னும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ கைஸ், ஃபைனலாக என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், கட்டப்பனான்ற ஒரு ஊரில் தான் நம்ம வண்டி ரெடி பண்ணோம். அங்கே பைக்கர் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி ஒரு கடை, நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த கடையை. ஸோ அந்த கடையெல்லாம் ரெடி பண்ணாங்க, சூப்பராக ரெடி பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸில் வண்டி ஃபுல்லாக கழட்டிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. ECU ஸ்கேன் பண்ணி இன்ஜின் எரர்லாம் எடுத்து விட்டாங்க. ஸோ அதில் தான் காட்டுச்சு இந்த மாதிரி ஃபியூல் பம்பில் பிளாக்கேஜ்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், இது இங்கே பண்ணணுன்னா உங்களால் மூணாறு போக முடியாது இப்போதைக்கு, ஸோ நீங்கள் இதை சென்னையில் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அங்கே. 3 பேருமே போயிட்டு ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் தான் சொன்னாங்க வண்டி ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ எடுத்தாச்சு. அங்கேருந்து கேரளாவில் இருக்க பீப்புள் எல்லாமே சூப்பருங்க, எல்லாருமே
எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்பிங் மைண்ட் சூப்பராக இருக்காங்க. ஸோ இந்த மெக்கானிக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவராக அந்த கடையில் நின்றுச்சு. வண்டி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றினோம். செயின் லூப் அடிச்சு கொடுத்தாரு, எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ எவ்வளோ ஆச்சுன்னா கேட்டேன், ஃபைனலாக 400 மட்டும் கொடுங்க போதும் அப்படின்ட்டாங்க. நான் இந்த ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்த கேரளா பீப்புள் எல்லாமே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, சென்னையிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்ன உடனே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில். நான் நேற்றுலேருந்து மெக்கானிக் தேடி அலைஞ்சேன், எல்லாமே கேரளா பீப்புள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இங்கே சிக்னல் கிடைக்காதுல்ல நமக்கு, நம்ம கூகுள் மேப்பும் யூஸ் பண்ண முடியாது, மெக்கானிக் எங்கே இருக்குன்னு தேடவும் முடியாது, நம்பரும் கிடைக்காது. ஸோ பக்கத்தில் கேட்டு தான் பார்த்தேன். எல்லா லோக்கல்ஸுமே சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர்லாம் நேற்று யாருன்னே தெரில கூட்டு போய் மெக்கானிக் வீட்டிலே விட்டார். ஒரு வழியாக வண்டி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் vlogging பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வண்டி ரெடி ஆகலைன்னொடனே ஆஃப் மைண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து vlog எதுவும் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து வாகமான்லேருந்து மான்குளத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 48 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் காட்டுது. ஆக்சுவலி இந்த வண்டி ப்ராப்ளம் சரி பண்ணதுனால கொஞ்சம் நாங்கள் லேட்டாக கிளம்புறோம். ஸோ ரூட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க வரும்போது. ஆனால் என்னால் vlog தான் பண்ண முடியல, ஏன்னா மழை பெஞ்சிருச்சு. பாதி இந்த வண்டி ரெடி பண்ணுறதுலேயே போயிடுச்சு. அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எவ்வளோ தூரம் இந்த ஃபுட்டேஜ்லாம் நல்லா வந்திருக்கு தெரியல, பட் கண்டிப்பாக வீடியோ போடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி மான்குளம் போயிட்டு அங்கே நைட்டு வந்து ஆனகுளம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே அந்த காட்டு யானைலாம் வந்து தண்ணி குடிக்குமா, அங்கே ஒரு குளம் இருக்கும். ஸோ அங்கே தண்ணி குடிக்கும், நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கலாம். ஏன்னா அதுவும் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு யானையெல்லாம் பார்த்துட்டு மார்னிங் ஒரு ஜீப் சஃபாரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏர்லி மார்னிங்காக பிளான் பண்ணிவிட்டு ஒரு 10 மணிக்குள்ளே ஜீப் சஃபாரி முடிச்சுட்டு மான்குளத்தில் இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு 11 மணிக்கு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகலான்ற பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது இப்போ பிளான் அதுதான். ஸோ கைஸ், இது வரைக்கும் கரெக்டாக கூப்பிட்டு வந்த நம்ம கூகுள் மேப் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸ்ட்ரக் ஆகலை, அஸ் யூஷுவல் அது பண்ணுற வேலை தான், ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதோட விளைவுகளை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. ப்ரோ மேப் போட்டிருக்கீங்களா? ஸோ மான்குளம் மேலே ஏறுறதுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து மூணாறு வழியாக ஒரு ரூட் இருக்குது, இன்னொன்று வந்து இப்போ ஏறிட்டு இருக்கோம் இல்லையா, அடிமலி இந்த ரூட்டு. ஸோ நீங்கள் மான்குளம் பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அடிமலி ரூட் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ தெரியாமல் கூகுள் மேப் ரீடைரக்ட் பண்ணதுனால நாங்கள் இப்போ அந்த அடிமலி ரூட்லேருந்து ஏறிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான் நம்மளால் ஏறவே முடியும். செகண்ட் கியர் போட்டால் வண்டி வந்து பவர் ஆஃப் ஆகிடுது. ஸோ ஒன்லி ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான் நம்மளால் வந்து வண்டி மேலே ஏற்ற முடியுது. ஸோ நாங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரூட்டா இல்லை நாங்கள் தப்பாக வந்துட்டோமா, இது கூகுள் ரீடைரக்ட் பண்ணது கூட எங்களுக்கு தெரியாமல் ஸோ நாங்கள் அந்த ரூட்டில் போயிட்டு இருந்தோம். பட் இந்த 4 நாள் ட்ரிப்லேயே இந்த ரூட் எடுத்தது வந்து செம்ம அட்வென்ச்சர். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த விஷயமும் நடக்கலை, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோம். ஸோ சில பல ஃபன் மட்டும்தான் நடந்துச்சு. ஸோ அந்த ஃபன்னெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதை தாண்டி வேறு எதுவும் நடக்காதனால ஒரு இடத்துல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரக்காகி நின்றுட்டோம். உண்மையிலே இதுதான் ரூட்டா இல்லை வேறு ஏதாவது காட்டுறோமா அப்படின்னு சொல்லி, வேறு ஏதாவது போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஸ்டீப்புங்க, லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பெரிய பள்ளம், பெரிய ஃபால்ஸ் வேறு போயிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே பயந்துட்டோம். ஏறும்போது நல்லா இருக்கு, எப்படி இறங்க போகிறோம்? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா இப்படியா இருக்கு? ஐயோ ஒன்றும் இல்லை ஒன்று ட்ரிப்பிள் ஆகலை, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இதுதான் ரூட்டா இல்லையானே தெரியல. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து மகேஷ் அண்ணா காரில் போயிருந்தார் ஸ்டேக்கு.
ஸோ அவர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே நின்று கால் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ரூட் கன்ஃபார்ம் ஆனதும் இதுக்கு அடுத்து ப்ரொசீட் பண்ணுறோம். எனக்கு உச்சாவே வருது அந்த ரூட்டை பார்த்து. பயங்கரம் அள்ளு விட்டுருச்சு. அது சடனாக ஏறுதா? ஸ்ட்ரெயிட்டாக ஏறினா கூட பரவாயில்ல. நல்லா தள்ளி போய் ஏறினாலும் பரவாயில்ல. தலைவர் லட்சம் பிடிக்காதடா. அடிமலி ஒரு ரூட் போகுது மேலே ஸ்லோப்பாக, அது அப்படி தான் இருக்குமா ஃபுல்லாகவே? இல்லை, அது இந்த ஒரு ரூட் மட்டும் தான் எங்களுக்கு காமிக்குது ஃபோனில். ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்லோப்பு. எதுவும் லோக்கல் டேக். ஓகே, நம்மளை செய்ய போகிறாங்க இன்னைக்கு. ரூட் ட்ரிப்பில் ஆஃப் ரோட்லாம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஆஃப் ரோட்னா கூட பரவாயில்ல, இது ஆஃப் ரோடே கிடையாது. ஹலோ, இல்லை நான் ஒரு ரூட் சூஸ் பண்ணோம், ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஹலோ